சரி 80 வருஷம் வாழ்ந்துட்டோம்னு வைங்க, நல்லா ஹெல்த் எல்லாம் பார்த்து 100 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஆனா ஒரு நாள் தனி எனக்கு வரப்போகுது, என்ன தெரியுமா? மௌத்துடைய போதை. அந்த மௌத்துடைய போதை எனக்கு வரும் பொழுது சகோதரர்களே உங்களுக்கு விளங்காது. அந்த மௌத்துடைய போதை என் மனைவிக்கு விளங்காது. போன் பண்ணி சொல்லலாது, நான் தான், நீங்க தான் அதை அனுபவிக்கும். பிரசவம் ஒரு பெண்ணிடத்துல போய் கேளுங்க, அந்த பெண்ணுடைய பிரசவத்தை அவள் தான் கடக்கும். பக்கத்துல கணவன் இருக்கலாம், பக்கத்துல டாக்டர் இருக்கலாம், பக்கத்துல சொந்தங்கள் இருக்கலாம், யார் இருந்தும் வேலை இல்லை. அந்த பிரசவத்துடைய வருத்தத்தை அந்த பெண் தான் அனுபவித்து பிள்ளையை பெற்றெடுக்கவர். சகோதரர்களே, சக்கராத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க இருக்கிறோம். நமது முந்தியவர்கள் அனுபவித்து சென்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். மௌத்துடைய போதை உண்மையாக உங்களுக்கு வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மௌத்துடைய போதை வந்துட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல இருந்து கவி படித்தாங்க. வாப்பாவே, அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, மகளே கவிதை படிக்காதீங்க. வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். மறதியில வாழல. மறதியில வாழ்றவர் என்ன செய்வார்? மறதியில நாங்க இருக்கும் பொழுது சக்கராத் வந்துட்டு கஃப்லாவுல என்ன செய்வோம்? யார்கிட்ட என்னத்தை சொல்ல? இப்ப என்ன சொல்ல சகோதரர்? மையத்தை நீங்க டேபிள்ல பாருங்க, அந்த மையத்தை கட்டில வச்சா அதை பார்த்தா வரும் ஒரு இறக்கம். ஒன்றுமே செய்யலாது. நீங்க தான் டாய்லெட் கழுவோம், நீங்க தான் உடுப்பு, ஒன்றுமே செய்யல. இதே நிலைமை எனக்கு உங்களுக்கு வர இருக்கிறது. அல்லாஹ் இதைத்தான் சொல்லிவிட்டான் ஏற்கனவே. வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். உண்மையான மௌத்துடைய போதை வந்து விட்டால், ذلك ما كنت منه تحيد, உங்களால் தப்ப முடியாது. அப்பொழுது சகோதரர்களே, ஃபிரௌன் மமதையில வாழ்ந்தார். ஃபிரௌன் எப்படி வாழ்ந்தவன்? பெருமையில தான வாழ்ந்த ஃபிரௌன். பிள்ளைகளை கொலை செய்யறதும் பனூ இஸ்ரவேலர்கள் எல்லாம் அநியாயம் பண்ணினான். அல்லாஹ் எவ்வளோ பயான் பண்ண வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 ஆண்டுகளாக பயான் பண்ணினான். 1-2 ஆண்டுகள் அல்ல, தன் குடும்பத்தை இழந்து பயான் பண்ணாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். 50 ஆண்டுகளும் ஃபிரௌனுக்கு ஏறல்ல உண்டு. மறதி, கஃப்லா. அதுக்கு அரபியில சொல்றது கஃப்லா. எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கூடிட்டா அது நடந்துரும். செல்வம் கொஞ்சம் கூடினா கஃப்லத்துக்கு போயிடுவோம். நிஅமத்துகள் கூடும் பொழுது கஃப்லத்துக்கு போயிடுவோம். ஃபிரௌனுக்கு ஆட்சி இருந்தது மிஸ்ருடைய கஃப்லத்ல. இப்ப என்ன நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனூ இஸ்ரவேலர்களும் போறாங்க, வெளியாக போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நதியில கடல்ல அடிக்கிறாங்க. 12 பாதை பிரிந்தது. உடனே பனூ இஸ்ரவேலர்கள் போறாங்க. ஃபிரௌன் படையோட பின்னால துரத்தி வந்து சொன்னான், இது நாம் போட்ட பாலம் தான், போங்க. ஃபிரௌனுடைய படையெல்லாம் அந்த பாலத்திலே போகும் பொழுது அல்லாஹ் உடனே மூழ்கடிக்க வைத்தார். மூழ்கடிக்க வைத்ததோடு ஃபிரௌனுக்கு ஞானம் பிறக்குது. இப்ப விளங்குது ஃபிரௌனுக்கு மலக்குகள். இப்ப விளங்குது ஃபிரௌனுக்கு மலக்குல் மவுத். இப்ப ஃபிரௌனுக்கு விளங்குது 50 ஆண்டுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மை. இப்ப என்ன செஞ்சிருப்பான் ஃபிரௌன்? உடனே ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து, மூசாவுடைய ரப்ப நான் ஈமான் கொள்றேன். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில அமுக்கினான். இப்பவா கலிமா சொல்றாய்? கண்ணியமிக்க சகோதரர்களே, கஃப்லத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு நாள் மௌத்துடைய போதை வந்து பிடித்ததற்கு பிறகு அது சின்ன வயதிலும் வரலாம், பெரிய வயதிலும் வரலாம், 100 வயதிலும் வரலாம், 20 வரலாம், எங்கும் வரலாம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். அப்படி என்றால் சாப்பிடக்கூடாதா? மௌத்தை நினைச்சே வாரில் கல்யாணம் முடிக்கலாம், சாப்பிடலாம், சிரிக்கலாம். ஆனால் சகோதரர்களே, கஃப்லத், மறதி வந்து விடக்கூடாது. எங்களுக்கு தெரியும்,
சுபகுடைய தொழுகை இல்லாம தூங்குறாங்க. இவங்க காஃபில்கள், மறதியில வாழ்றாங்க. அவங்க நேரம் வச்சாவது எழும்புறது இல்லை. தொழுகை இல்லை சகோதரர்களே, நோன்பு இல்லை, வருடா வருடம் ஜகாத் இல்லை, செல்வம் இருக்குது இன்னும் ஹஜ்ஜி செய்யல. அல்லாஹ் இவங்களை சொல்றான் காஃபில். இவங்க அல்லாஹ் ஏன் முஅத்தின வச்சிருக்கிறார்? அல்லாஹ் ஏன் முஅத்தின வச்சிருக்கிறார்? 5 நேரம் ஞாபகப்படுத்த. நீ மறதியை விட்டு வெளியே வா. மனிதன் அப்படித்தான் மறந்துடுவான். எப்ப இந்த மறதி கலங்கும் தெரியுமா? சக்கராத் வந்தா. உதாரணமா ஜும்மா நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? ஜும்மாவுடைய நாள்ல மலக்குகள் வந்து நின்றுவாங்க. மலக்குகள் வந்து நின்று என்ன செய்வாங்க? முதல் வாரது யாரு, இரண்டாவது வாரது யாரு, எல்லா பேரும் எழுதுவாங்க. எப்ப இமாம் மிம்பர்ல ஏறுவாரோ மலக்குகளும் உட்கார்ந்துருவாங்க. இப்ப எங்கட கண்களுக்கு இந்த மலக்குகள் விளங்கியதா? விளங்கலையே. விளங்கல் எங்களுக்கு மலக்கு விளங்கல். ஆனால் விளங்கும் ஒரு நாள். எப்ப விளங்கும்? சக்கராத். இந்த திரை அல்லாஹ் போக்கிடுவார். சிலர் இருப்பாங்க ஜின் விளங்கும் அவங்களுக்கு கண்ணால. சிலருக்கு கண்ணால ஜின் விளங்கும், ஆனா எல்லாருக்கும் ஜின் விளங்காது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின் விளங்கும். ஜின்னோட பேசிக் கொண்டிருப்பாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துற நேரம் தான் சக்கராத்.